உங்க வாழ்க்கையில சின்ன பரிச்சத்தை நீங்க சந்திக்கிறீங்கன்னா சின்ன ப்ரமோஷன். ஆமே, மற்றாருக்கும் இல்லாததான பெரிய பரீட்சையின் வழி நீங்க போறீங்கன்னா இன்னைக்கு காலைல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், அவர்களுக்கு இல்லாத பெரிய ப்ரமோஷனை ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரனே, உன்னை மாதிரி சகோதரனுக்கு இல்லாத பரீட்சை வழி நீ போகிறையா? சகோதரியே, உன்னை மாதிரி சகோதரிகளுக்கு இல்லாத ப்ராப்ளங்கள் வழி, பிரச்சனைகள் வழி, வேதனை வழி நீ போகிறையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு கிடைக்காத பெரிய ப்ரமோஷனை கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறார். உன் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், இது ப்ரமோஷனின் நாட்கள், இது உயர்வின் நாட்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், சபைக்கு ப்ரமோஷனின் வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பத்துக்கு ப்ரமோஷன் வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சிறு வயதிலிருந்து ரொம்ப அழுதிருக்கையா, இனி நீ சிரிக்க போகிற நாட்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒற்றப்பட்டு போயிருக்கியா, தனிமைப்பட்டு போயிருக்கிறியா, கர்த்தரின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற நாட்கள் என்று இந்த காலை வேளையில கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சபையை பார்த்து சொல்லுகிறார். விசேஷமாக சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சர்ச்சினுடைய ப்ரமோஷன் நாட்கள் வந்துட்டு